ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். சைட் டிஷ்ஷாக சாப்பாடுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி என்ன உருளைக்கிழங்கு பால் கறி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிப்பு கொடுத்து வெங்காய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்குற கேப்பில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணால் இது அதுக்கு ரொம்ப முக்கியம். தேங்காய் ஒரு 4-5 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். எனக்கு இழுக்க நல்லா போட்டுக்கிறேன். இந்த பேஸ்ட் நம்மளாம் போட்டு நல்லா வெங்காய தக்காளி வதங்கணும்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு ஆல்ரெடி 2 உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் மேஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி சுண்ட வர அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு கலசி கொஞ்சம் பெருங்காயமும் கொத்தமல்லியும் தூக்கி இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரான பால் கறி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப உரப்பலாக இருக்காது, குழந்தைங்களாம் சாப்பிட்லாம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரம்யானு தொங்கிட்டுங்க, அவங்களுக்காக வந்து இந்த ப்ளாக் வந்து ஸ்பெஷலாக போட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு, அப்புறம் முட்டை, இந்த பால் கறி, அவ்வளோதான்.